2 ராஜாக்கள் 4வது அதிகாரம். எலியாவின் காலத்தில் பஞ்சம் ஏற்படும் பொழுது ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல உணவு சமைக்கிறாங்க. அந்த நேரத்தில் கீரைக்கு பதிலாக தெரியாமல் கொமிட்டிக்காயை அதில் கலந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த உணவை பரிமாறும் பொழுது ஒருத்தர் சொல்கிறார், தேவ மனிதனே, உணவில் சாவு கலந்துருக்கு அப்படின்னு. அந்த நேரத்தில் 41வது வசனம் எலியா சொல்கிறாரு, அந்த உணவு பானையில் மாவை கலந்துருங்க அப்படின்னு. அப்போது அந்த மாவை கலந்த உடனே அந்த பானையில் இருக்கிற சாவு நீங்கி அது எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய விதத்தில் மாறிடுச்சு அப்படிங்கிறத நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம்ல. அந்த மாவு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது. யோவான் 6வது அதிகாரம் 48வது வசனம் சொல்லுகிறது, ஜீவ அப்பம் நானே அப்படின்னு. சாவை நீக்கி ஜீவனை கொடுக்குற கிறிஸ்து இன்னைக்கு நம்ம கூடவே இருக்கிறார்ல. அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நமக்குள்ள எந்த ஒரு தீமையான காரியமும் சாவுக்கு ஏதுவான காரியமோ நிச்சயமாக இருக்க முடியாது. ஜீவனுள்ள நம்மளுடைய தேவன் நமக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நம்ம ஜீவனோடு இருப்போம், சுகத்தோடு இருப்போம், நிறைவோடு இருப்போம்.